எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேற்மந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அறம் அப்படின்னு இரண்டு சொற்களை நாம் கையாளுகிறோம். ரெண்டும் வெவ்வேறா அப்படிங்கிறது மாதிரி சில நேரத்தில் சந்தேகங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அது வழக்கமாக உள்ளது தான், அப்படி சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால், ஐம்புலன் வழியே நாம் கிரகிக்கும் அனைத்துமே முழுமை பெறாத அறிவு, முழுமை பெற்ற அறிவு அப்படின்னு இரண்டாக வகுத்து வைத்திருக்கிறோம். நாம் காட்சி ஞானம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். இந்த ஞானம் தான் அறம் என்ன அப்படிங்கிறத வரையறை செய்கிறது. அதனால அறிவு தான் நன்றாக முற்றறிவை நோக்கி செல்லும்போது அறத்தை வரையறை செய்து நமக்கு அளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிவின் சிகரமே அறம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நாம் அறம் அப்படிங்கிறது என்னன்னு தேடுதலில் நாம் போகும்போது அறிவு முதிர்ச்சி அடைகிறது, அவ்வளோதான். அறிவு மற்றும் அதன் வழி வந்த அறம் ஆகிய இரண்டுமே மனித வாழ்வை செம்மைப்படுத்தும் ஒரு உன்னதமான தூண்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் சிந்தனை மரபிலும் சரி, வாழ்வியல் தத்துவங்களிலும் சரி, இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கலாம், இதை எல்லா இடத்துலையுமே இரண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து தான் எல்லா நூல்களும் ஆக்கம் பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இப்போ தன்னை அறிதல் அப்படிங்கிறது, இப்போ அறிவுங்கிறது வெறும் ஏட்டுக்கல்வி அல்லது உலகியல் சார்ந்த தகவல்களின் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பக்கம் நாம் சில பேர் நினைக்கிறாங்க. அது முழுமை பெறாத அறிவு, அவ்வளோதான். அதுவும் அறிவு தான். இதை காட்சி என்பார்கள். அறிவு என்பது ஆழமான விழிப்புணர்வை, தெளிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நான் யார், நமது ஆற்றல் என்ன அப்படிங்கிறத எப்போது உணர்கிறதோ அது தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தான் அந்த செயல் விளைவு தத்துவத்தை நோக்கி இந்த அறிவு செல்ல துவங்குகிறது முழுமையாக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மிக சாதாரணமாக ஒரு நெருப்பில் கையை வச்சா சுடும் அப்படிங்கிற செயல் விளைவு தான் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய செயலுக்கான விளைவுகள் தான் தெரியும். ஆனால் பின்னாடி நாளைக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு இன்றைக்கே நாம் செயல் செய்தால்தான் நமக்கு நாளைக்கு என்ன விளைவுங்கிறதே தெரியுங்கிற அறிவு வளரும்போது தான் அது முற்றறிவு பெற்றதாக நாம் சொல்லுகிறோம். செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு விளைவு அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லி ஆங்கிலத்தில் அது ஒரு பெரிய விஷயமாக அவங்க அறிவியல் அறிஞர்களுமே கூறுகிறார்கள். அப்போ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லாத ஒரு கோட்பாடோ ஒரு தத்துவமோ உலகத்திலேயே இல்லை என்று சொல்லலாம். அறிவியல் எடுத்துக்கிட்டாலும் ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னு தான் சொல்லணும். இது அறிவின் முதிர்ச்சியினால் பெறப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்பதை தீர்க்கமாக உணர்ந்து செயல்படும் விழிப்பு நிலையை உண்மையான அறிவு ஞானம் அப்படின்னு தான் அதை சொல்லுகிறார்கள். இப்போ ஞானம்ங்கிறத நாம் என்னன்னு நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே ஞானம்ங்கிறது நாம் நம்மளுடைய அறிவை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பதனால வெளிப்படாமல் இருக்கிறதுங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறம்ங்கிறது என்ன? மனித சமுதாயத்தோடும் இயற்கையோடும் இணக்கமாக வாழ்வதற்கு வகுத்து கொண்ட ஒரு வாழ்வியல் ஒழுக்கம் தான் அறம். இதை வகுத்ததும் முற்றறிவு பெற்ற அறிவு தான். அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ எதிர்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் வாழ்வது அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு அறிவுறுத்துகிறது அறம் அப்படிங்கிற அடிப்படையிலே. இப்போ சமுதாயத்திற்கு தன்னால் இயன்ற நன்மைகளை செய்வதும் துன்பப்படும் உயிர்களுக்கு இறங்குவதும் கூட அறம்தான். இது இரண்டுமே அறம்தான். நாமளும் மற்றவங்களை செய்யறதில்ல, துன்பத்தை போக்கவும் உதவுவது, நாமும் வாழ்வது, மற்றவர்களையும் வாழ விடுவது அப்படிங்கிற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட அறிவின் முதிர்ச்சிக்கு பெயர் தான் அறம் அப்படிங்கிறது. அதனால் இது ரெண்டும் வேறுபாடு நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படின்லாம் கிடையாது. இதிலே இருந்தது அது வளர்ந்தது, அவ்வளோதான். இது விதையாக விதைச்சோம், நம்ம மரமாக விருட்சமாக வரும்போது அது அறமாக மாறி நிற்கிறது. அப்போ அறிவின் சிகரமே அறம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அறிவு என்பது தத்துவார்த்த புரிதல் என்றால் அந்த புரிதலின் நேர்த்தியான நடைமுறை செயல்பாடே அறம்.
அப்படிங்கிறது தான் சரியான விளக்கம் அதுக்கு. இப்போ பேரறிவை நோக்கி நம் மனம் உயரும்போது அங்கே இயல்பாகவே அறநெறி மலர்கிறது. ஆக உண்மையான செயல் விளைவை உணர்ந்த அறிவே உன்னதமான அறிவு அப்படின்னு வரைகிற நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப நாள் கழித்து ஆஹா இன்னைக்கு தான் புரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த புரிதல் தான் முற்றறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம். அப்போ அந்த உன்னதமான அறிவு எது அறம் என்பதை நிர்ணயம் செய்யும் ஆற்றல் உடையது அந்த அறிவு தான். சாதாரணமாக நம்மளா வகுத்து கொண்டு நாமளே நமக்குள்ள ஒரு அறம் என்று வகுத்து கொண்டு வாழ்கிறோமே ஒவ்வொரு இல்லத்திலுமே, அது முழுமை பெறாத அறமாகத்தான் இருக்கும். அப்போ சமண சமயத்தில் இதை மிக அருமையாக வரையறுத்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த அறம் போன்ற விஷயங்களை. இந்த அறத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கும் போது அந்த செயல் விளைவு தத்துவத்தையே நமக்கு தனியாக வரையறுத்து அடித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லிடும். வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை முற்றிலும் தனித்துவமான ஒரு கோட்பாடே உள்ளது. ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னால் அடுத்தது அது கோட்பாடாக வரையறுத்தாதான் நாம் செயல்முறையில் நடைமுறையில் வாழலாம். இது மூன்றுமே அறிவியலில் இருக்கும், ஆன்மீகத்திலும் இருக்கும். அப்போ இந்த கருத்தளவில் இருந்த அந்த செயல் விளைவு தத்துவம் கர்மாங்கிற கோட்பாடாக நாம் எல்லா மதங்களுமே வரையறுத்திருக்கின்றன. அதில் சமண சமயமும் மிக அழகாக புரியும்படி அறிவியல் ரீதியாக நமக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய தத்துவங்கள் வினைய ஒரு கண்ணுக்கு தெரியாத செயலின் விளைவாகவோ, அது கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுது. ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ஒரு துரதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அது கடவுளின் தீர்ப்பாகவும் பார்க்கின்றன. மற்ற எல்லா இந்திய கோட்பாடுகளும் இந்திய தத்துவங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லுகின்றன. ஆனால் சமணம் மட்டும் அதை ஒரு பௌதீக பொருள் அப்படின்னு சொல்லி கருதுகிறது. அப்போ தான் அறிவியல் உள்ளவே வருகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை இது அமானுஷ்யமாக நடந்து கொண்டு இருக்கிறது, உள்ள மானசீகமாக நடந்து கொண்டு இருக்கிறது, மனதளவிலே தான் இருக்கிறது, அதை நாம் தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறது மாதிரி சொல்லப்பட்ட உண்மைகள் தான் எல்லாமே. இருந்தாலும் அதற்கு அறிவியல் ரீதியாக ஒரு ஆதாரத்தை தந்தது சமணம் அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம்தான். அதுதான் நாம் அது பௌதீக பொருள்களாக புத்கல் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு நாம் பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இருந்தாலும் அந்த பெருமைக்குரியவர்கள் அந்த மதத்திலே பிறந்தவர்கள் என்று நாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த கர்ம புத்கலம் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். அது நாம் எண்ணும் எண்ணங்கள், பேசும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு நமது ஆன்மாவை வந்து ஒட்டி கொள்ளும் மிக நுட்பமான அணுக்களே ஆகும். அதுதான் வினை அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ நாம் எப்படி இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே அது உள்ளே வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு கூட ஒரு சரியான ஒரு காரணத்தை கற்பித்திருக்கார். எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு துணி இருக்குது, ஒரு தூய்மையான வெள்ளை துணி இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் லேசாக ஒரு இடத்துல மட்டும் ஒரு எண்ணெய் துளி எண்ணெயே பட்டுடுச்சு, ஒரு கரண்டி எண்ணெயை நம்ம ஊற்றிட்டோம் தெரியாமல் அப்படின்னு சொன்னால், அது என்ன ஆகும் கொஞ்ச நேரத்தில் அந்த தூசியில் சுற்றி இருக்கிற தூசியெல்லாம் அதில் வந்து ஒட்டிக்கும், அந்த எண்ணெயிலே ஒட்டி கொண்டு விடும். இது நம்ம பார்க்குறோம். இப்போ எண்ணெய்ப்பட்ட துணியை இப்போ காலையில் போட்டிங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து இருக்கும், 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கருத்து இருக்கும் அந்த இடம். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய தூசுகள் அதில் வந்து ஒட்டி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு. அதுபோல் மனிதனின் பேராசை, கோபம், அகந்தை, வஞ்சம் போன்ற உணர்வுகளால் அதுதான் எண்ணெய் பிசுபிசுப்பு அடைகிறது. ஆன்மா பிசுபிசுப்பு அடைகிறது. அந்த நிலையில் பிரபஞ்சத்தில் பரவி இருக்கும் கர்ம அணுக்கள் ஆன்மாவுடன் வந்து ஒட்டி கொள்கின்றன அப்படின்னு தான் வரையறுக்கிறார்கள். மிக அருமையான அறிவியல் பூர்வமான ஒரு உதாரணத்துடன் சமணம் அதை எடுத்து கூறுகிறது. இதை யாருமே மறுக்க முடியாது. மற்றதெல்லாம் என்ன நடக்குது உள்ள எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் நம்ம சாமி கும்பிட்றதுல எப்படி நம்பிக்கை வைக்கிறோமோ அது முறை வினை கோட்பாட்டிலையும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு தள்ளலுக்கு நாம் ஆளாகுகிறோம். ஆனால் சமணத்தை பொறுத்த வரைக்கும் நுண்பொருள் கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் அருமையான விளக்கங்கள் அங்கங்கே தரப்பட்டுக்கிறது. நம்ம அந்த ரூபத்தில் நம்ம படிக்கிறது இல்லை. மற்ற ஊடகங்களில் என்ன சொல்லப்படுகிறதோ அந்த வினை பற்றி அதே மாதிரி அமானுஷ்யமாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை தான் நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கொண்டு அதற்கு அச்சப்பட்டு வாழ்கிறோம். அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பது தான் சமணத்தின் கோட்பாடு. அதை நாம் நன்றாக ஆழமாக படிக்க தெரிந்து கொள்ளலாம். அப்போ அது 2ஆக பிரிக்கிறோம். ஆதி வினைகள், காதி வினைகள், அகாதி வினைகள் அப்படின்லாம் பிரிக்கிறோம். இந்த மாதிரிலாம் வரும்போது அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட அதில் அப்படியே அதுக்குள்ளே நம்ம போனோம்னா மோட்சம் ஒரு நேரத்தில் வரும். அதுக்கு காரணமாக இருக்கிறது சம்மரை நிர்ஜரை, இது 2 தான். இதுக்காக தான் இந்த தியான வகுப்புகள், தியானங்கள் எல்லாமே நாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற
ஒரு ஒரு உண்மையான அறிவை நாம் எப்பயுமே வேண்டிக் கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது நம்மளுடைய பகவானை என்று தான் சொல்லணும். அதுதான் நம்ம தியானமாக கருதுகிறோம். அந்த அறவழியிலே செல்லுதல் அப்படிங்கிறது எப்போ நம்ம அறவழியிலே அறிவு முதிர்ச்சியிலே நமக்காக வரையறுக்கப்பட்ட அந்த அறவழியிலே நாம் சென்று கொண்டிருந்தால் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீறுதல் பாவம். இதுதான் ரெண்டாக வகுத்திருக்கிறார்கள். இது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் அன்றாட செயலுக்காக நமக்கு அளிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உண்மையான அறம், தூய்மையான அறம், ஆன்மா விழிப்புணர்வு அப்படிங்கிறதுல நாம் எதையும் பார்க்க ஆரம்பித்து விட்டாலே புண்ணியமும் பாவமும் இல்லாத எந்த கரையுமே இல்லாமல் நாம் வாழ்வோம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்போ எண்ணெயே கிடையாது, அங்கே அந்த பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. அப்போ திரவிய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பௌதீக பொருள் நம்மளுடன் ஒட்டி கொள்வதே இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சமணம் நமக்கு எடுத்துக்கொள்கிறது. அப்போ சாதாரணமாக வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது புண்ணியமும் பாவமும் தான் நாம் அன்றாடம் செயல்பாடுகளிலே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாமே தெரிந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் படித்தா போதும். இது ஒன்றும் பெருசாக தெரியணும். எந்த கர்ம வினை தத்துவத்தை நம்ம படித்தாலும் இது சாதாரண மனிதர்கள் எல்லாருக்குமே புண்ணிய பாவங்கிறது தெரியும். நாம் அறவழியில் நடக்கிறோமா இல்லையா, நம்ம வெளிப்படையாக அறவழியில் நடக்கிறது மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அறமற்ற வழியிலே நாம் எண்ணத்தில் கொண்டு வந்தால் கூட அந்த பிசுபிசுப்பு தன்மையில் அந்த மாசுக்கள், அந்த தூசுக்கள் படியதான் செய்யும். அது ஒரு திரவியம், கர்மா தான். அது பாவ கர்மாவாக மாறி நம்மளுடைய உணர்ச்சிகளை மேலும் மேலும் தூண்டிக்கொண்டே செயலுக்கேற்ற விளைவுகளை அனுபவிக்க சேமித்து கொண்டே இருக்கிறது. அதுதான் கர்ம உடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த புண்ணியமும் பாவமும் பல சூழ்நிலையிலும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அதுதான் நாம் நாளைக்கு அடுத்த க்ஷணம் எந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தீர்மானிக்கின்றன. அந்த இடத்துல தான் நாம் செயலுக்காக தயாராகக்கூடிய நிலையிலே அது முன்னாடி நிற்கிது. நமக்கு முன்னாடி அந்த விளைவு ரெடியாக நிற்கிது. அதுதான் சூழல். அந்த சூழலை நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்கால வினை பயன், வினை கொள்கை நமக்கு வரையறுத்து கூறுகிறது. அதுதான் நமக்கு அது நிர்ஜரையாக இருக்குமா இல்லை சம்மரையோடு நிற்குமா அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே நாம் போக வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையிலே பாவ புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அவங்கவுங்களுக்கும் தனிப்பட்ட சில கோட்பாடுகள் இருக்கும். அது மாதிரி சில பேர் கூட்டமாக ஒரு ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் முடிவு பண்ணிப்பாங்க, நாம் புண்ணியம் செஞ்சால் நல்லா இருக்கலாம், பாவத்தை கூட கழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை பலருக்குமே உண்டு. இப்பயும் இருந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ நான் பாவம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி திடீர்னு புண்ணியத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் புண்ணியம் நிறையா இருக்கும்போது சரி நிறையா தான் புண்ணியம் இருக்குமே சொல்லிட்டு இவங்க பாவத்தையும் செய்து கொண்டே இருப்பார்கள். இது இரண்டுமே நம்மை மாறி மாறி ஆட்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை பலரிடமே இருந்து கொண்டிருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதுன்னு சில பாடல்கள் கூட இருக்கிறது. அது முற்றிலுமாக தவறு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் எது உண்மை அப்படிங்கிறதுக்கான சில நிகழ்வுகளை மட்டும் நாம் இன்று பார்ப்போம். இப்போ புண்ணியமும் பாவமும் தனித்தனியாக இன்றைக்கி புண்ணியம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் பாவம் வருமா அப்படிங்கிறத நாம் ஒரு சாதாரண மனிதனிடத்திலே பார்க்காமல் உலகத்திலேயே அதிக பரப்பளவை ஆண்ட ஒரு மகாராணியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அது சமகாலம்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விக்டோரியா மகாராணி அப்படிங்கிற பிரிட்டானிய பேரரசின் ஒரு முக்கியமான மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு அரசி அவங்க தான். அந்த அந்த காலத்தையே அவங்க என்ன சொல்கிறாங்க, விக்டோரியன் சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எம்பரஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்பரர்னு சொன்னால் ஆண்களை சொல்லுவாங்க, எம்பரஸ்னால் மகாராணி, உலகத்தையே ஆளக்கூடிய மகாராணி. அவங்க தான் அதிகமான பிரதேசத்தை ஆண்ட ஒரே ஒரு மகாராணி இந்த உலகத்திலேயே அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மகாராணி உலகத்திலேயே அதிக நிலப்பரப்பை ஆண்ட அரசி. அவள் கையில் இருந்த அளவு நாட்டின் பரப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. விக்டோரியா மகாராணி அவளுக்கு 9 பிள்ளை. ஆக்சுவலாக அந்த மகாராணிக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளை அல்ல, 9 பிள்ளை அவளுக்கு. ஆனால் ரொம்ப இளமையிலேயே கணவனை பறிகொடுத்து விட்டார். கணவனை பறிகொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை வெறுமையாகி போய்விட்டது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மகாராணி. அவங்களுடைய சுயசரிதையில் வருது இதெல்லாம்.
முற்றிலுமாக வெறுமையாக்கி விடுங்களேன். பல நூல்கள் இதை பற்றி குறிப்பீடுகள் இருந்து கொண்டு தான் இப்பயும் நீங்கள் படிக்கலாம். லைப்ரரி போனீங்கன்னா அந்த புக்கெல்லாம் இருக்குது. 9 பிள்ளைகளுக்கு மேலேயும் அவளுக்கு பாசம் உண்டு. அத்தனை பிள்ளைங்க மேலேயும் ஆசை இருக்குது. அதனாலும் அதில் ஒன்றும் குறைச்சலே இல்லை. அந்த பாசம் காட்டுறதுலலாம் பல நாடுகளும் பல அதிபதி பல நாட்டிலேருந்து அவளுக்கு வேண்டிய செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுவும் அங்கே என்ன ப்ரீஷியஸாக இருக்கோ, வைரமோ வைடூரியமோ இல்லை நவ ரத்தினங்களோ எதா இருந்தாலும் அந்த அரண்மனைக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்காக வந்துடும். அவங்க அணிகளாக செய்யப்பட்டு அவங்களுக்கு அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்பப்பும் புதுசு புதுசாக எல்லாமே அணிந்து அழகு பார்க்கக்கூடிய அந்த ராணி எப்போ பார்த்தாலும் விருந்து பாராட்டு என்னென்னமோ நடக்கும் அந்த அரண்மனையில். எப்போ பார்த்தாலும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் தான். ஆனால் அத்தனையும் முடிஞ்சதும் தன்னால் எதுவுமே அனுபவிக்க முடியவில்லையே அப்படின்னு நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் அவள் வாழ்ந்திருக்கிறார். அவள் எப்போவுமே சோகமாக தான் இருப்பாள். இவ்வளதையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது கூட நன்றாக சிரிப்பதில்லை அப்படின்னு தான் அவரை வர்ணிக்கிறார்கள் எல்லாருமே. அண்டர்காண்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம். எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனில் தான் இருக்கிறாங்க மகாராணி. பயங்கரமான டிப்ரெஷனுக்கு அந்த விக்டோரியா மகாராணி போய்கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறது அந்த கதை அவங்களுடைய வரலாற்றிலே வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் பணம் மட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடும் என்றால், இந்த உலகத்தில் யாருமே ஆளாத நிலப்பரப்பையும் யாரும் வைத்திருக்காத தங்க வைர வைடூரியங்களை வைத்திருந்த விக்டோரியா மகாராணியால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இல்லையா? அதை எப்போ சொல்கிறா? அவள் பின்னாடி சொல்கிறா, இத்தனையும் நான் வச்சுருந்தேன், எனக்கு சந்தோஷங்கிறது கொஞ்சம் கூட இல்லைன்னு பிற்காலத்தில் அவன் தன்னுடைய அந்த கன்ஃபெஷன் சொல்லுவாங்க, தன்னுடைய வாக்குமூலம் மாதிரி சொல்லி இறந்ததாக சொல்லப்படுகிறது. அவளுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒருவரை நியமிக்கிறாங்க. அந்த ஆண் அந்த உறவு அவங்க கூட தான் அவள் எப்பயுமே இருப்பாள். பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி. அது அவங்க எல்லாமே செய்து கொடுப்பாங்க. அவங்க ஏவலால் வேலையும் செய்வாங்க, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு எல்லாமே முற்றும் அறிந்த ஒரு ஆளை தான் அவங்க அசிஸ்டண்ட்டாக எப்பயுமே வச்சுருப்பாங்க. அது ஒரு நட்பு ரீதியாகவும் பழகி கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் அது அன்பு காதல் இதெல்லாம் கூட அவங்கள்ட்ட இருந்ததா அந்த மனிதன்கிட்ட கூட? ஏன்னா அந்தரங்கம் பூரா தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அவரு கூட தன்னுடைய நட்பு மாதிரியா இல்லை அவர் காதலனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் அவங்க பழகி கொண்டு இருந்தாங்களாம். ஏன்னா அந்த நாட்டு பழக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா திருப்பி மறுமணம் செய்து கொள்ளலாம்ங்கிறது அங்கேருந்து இங்கே இம்போர்ட்டாடு தான். அது அந்த நாட்டில் சகஜம். யார் வேணால் எந்த வயதில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே. அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்க திருமணம் செய்து கொள்ள, ஆனால் அவங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு ஆணோட. அப்படி தான் அந்த கதை வருகிறது. 7-8 வருஷம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. மறுபடியும் என்னாச்சு, அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டு இறந்து விட்டார். அவர் இறந்து போனார்னா மறுபடியும் அப்செட் ஆனேன். முதல்ல கணவன் இறந்து போயிட்டான். அடுத்து பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்தான். அவனும் ஒரு நண்பனாக இருந்தான், காதலனாக ஏதோ ஒன்று இருந்தான். அவனும் போய் சேர்ந்துட்டான் அவங்க வாழ்க்கையில். அப்போ புதுசாக யாரும் வர்றதுக்கு கூட யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி வர்றவங்களாம் இறந்து கொண்டே இருந்ததாக அவங்களுடைய கதையிலே வருகிறது. அவங்க கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்த அந்த பிரிட்டானியா நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது ஆரம்பத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு தான் நம்ம நாட்டுக்குள்ளே கடி எடுத்து வைத்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். பின்னாடி என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கக்கூடிய அரசர்களை கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரசாட்சி கையில் கொண்டு வந்தாங்க, வரி வசூல் செஞ்சாங்க. இப்படி அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், எப்படி நாம் இந்தியாவை பிரிட்டானியர்கள்ட்ட எப்படி இழந்தோம் அப்படிங்கிறது. அந்த அரசை நிறுவி இந்தியாவை அடிமைப்படுத்துகிறார்கள் அந்த விக்டோரியா மகாராணி இருக்கும்போது தான். அப்போ இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்தியாவுக்கு எம்ப்ரஸ் யாருன்னு கேட்டால் அந்த விக்டோரியா மகாராணின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டேட்டு குறித்து மகாராணிக்கு பட்டம் கட்டுறதுக்காக அந்த தர்பார் அந்த விழா எல்லாமே இங்கே ஏற்பாடு ஆகி கொண்டு இருக்கிறது இந்தியாவிலே. அவங்கள போய் அழைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னால் வர முடியல, எனக்கு வயசாகி போச்சு. அப்போ 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு. கப்பலில் இந்தியாவுக்கு என்னால் வர முடியாது, டாக்டர்ஸ் பர்மிஷன் கொடுக்கல, ரொம்ப மோசமாக இருக்குது உடம்பு, அவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப நாளைக்கு அப்படி ட்ராவல் பண்ணாங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மனசில் கஷ்டம்தான். புதுசாக ஒரு நாட்டையே அவங்க அடிமைப்படுத்தியிருக்கிறார்களே, வர முடியாமல் போய்விட்டது, அதில் ஒரு சங்கடம் தான் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விழா முடிந்த உடனே இந்திய சார்பிலே என்ன செய்கிறாங்க, ஒரு காயின் வெளியிடுறாங்க. அந்த காயின் விக்டோரியா மகாராணிக்கு இந்திய நாட்டினுடைய எம்ப்ரஸ் ஆயிட்டா அப்படிங்கிறத
அதில் குறிப்பு நம்ம சில காயின்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். விக்டோரியா மகாராணியுடைய தலை மட்டும் இருக்கும். இப்போ கூட நீங்கள் அது பழைய காயின் கிடச்சிதுன்னா பார்க்கலாம். இதை கொண்டு போய் ஒரு இந்தியர்கள் 2 பேரை விட்டே கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 அடிமைகளை அங்கே அனுப்பிச்சா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே இருந்த அந்த பிரிட்டானிய அதிகாரிகள் 2 பேரை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டும் சொல்லி அனுப்புகிறான். அங்கே போனால் உலகத்தையே ஆளக்கூடிய மகாராணி இங்கே எப்படி நடந்துக்கணும், உங்கள் டிசிப்ளினை உள்ளே போனோன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தோன்னே அவங்கள வணங்கிட்டு நிமிர்ந்து அவங்கள பார்க்கவே கூடாது, முகத்தையே நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுவும் எட்டி இருந்து பார்த்தா கூட பரவாயில்ல, கிட்டக்க போக போக நிமிர்ந்து போகக்கூடாது, தலை குனிஞ்சபடியாக தான் போகணும். கொடுத்துட்டு அப்படியே பின்பக்கமாக நடந்து வரணும், உங்களுடைய பின்பகுதியை காட்டக்கூடாது அப்படிங்கிறது மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனா, அதில் என்ன ஆச்சு, ஒருத்தருக்கு மட்டும் கிட்டக்க போனோன்னா அதுவும் சொல்லி சொல்லி அனுப்பிச்சாலே அது எப்படியாவது மீறணுங்கிற மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரதான் செய்யும் சில பேருக்கு. பெரும்பாலானவங்களுக்கு வந்துடும் அது. என்ன தானே அப்படி அதில் ரகசியம் வச்சுருக்கேன், ஏன் பார்க்கக்கூடாது அந்த அம்மாவை, ஏன்னா உலகத்தையே ஆளக்கூடிய மகாராணியை பார்க்கக்கூடாதுங்கிற அணுவில் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணிடுறாரு, நிமிந்து லேசாக அப்படி பார்த்துட்டார். அந்த பார்வையை பார்த்தோன்னே அந்த மகாராணி நிமிந்து பார்க்குறா. தன்னை பார்த்தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த அம்மாவும் நேரடியாக அந்த ஆளை பார்த்துடுறாங்க. அவர் பேர் அப்துல். அந்த அப்துல்லை நேரடியாக இவளும் பார்க்குறா. பார்த்துட்டோன்னா அவளுக்கு மனசில் என்னமோ படுது அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஆக்சிடெண்ட்டாக இங்கேயே அவன் இருக்கட்டுமேன்னு சொல்லிவிடுறாள். எதனால் அப்படி சொன்னானே தெரியல, அந்த அப்துல்லை திரும்ப இந்தியாவுக்கு அந்த மகாராணி அனுப்பவில்லை அப்படின்னு தான் அந்த கதையில் வருது. அவளுக்கு விதவிதமாக சமைச்சு போடுறான். இந்த அப்துல் வந்து ஒரு கேட்டரிங் தெரிஞ்சவன், அதனால் சமைச்சு போடுறான். பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரியும் வச்சுருக்கிறாங்க. அவளுடைய வாழ்க்கையில் அந்த வெறுமை நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அடிக்கடி கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய பழைய கதைகளை அவனிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள் அந்த அப்துல்கிட்ட. அவனை வந்து ஆக்சுவலாக தன்னுடைய அடிமையாக நினைக்கல, தன்னுடைய காதலனாக கூட நினைத்ததாக வர்ணிக்கிறார்கள் அந்த கதையில். சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் அது கூட கொஞ்சம் பிடிக்கலை. என்ன ரொம்பவும் பர்சனலாக அவங்களோட டீல் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே இந்த அம்மா, அதுவும் ஒரு இந்தியன்ட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப பேருக்கு அது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த அம்மா அதை நிறுத்தவே இல்லை. அவனோட மிகவும் இணையாக நட்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் என்னாவது அந்த அப்துல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதாக கருதி கொண்டிருக்கிறார். அவளுக்கு உருது கற்றுக் கொடுக்க சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த கதையில் அப்படி தான் வருது. உருது கூட அந்த அப்துல் என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு அந்த மகாராணிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது கூட ஒரு கிசுகிசுவாக அரசாங்கத்தில் என்ன நடந்தாலும் அது கிசுகிசுவாக, இப்போ சாதாரண நிறுவனத்தில் நடக்கிறதே வெளியில் இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்கோம். பெரிய அரசாங்கத்தில் நடக்கிறது கிசுகிசு வராமையாக இருக்கும். அதெல்லாமும் வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த எம்ப்ரஸ் என்ன ஆகுறாங்க, சக்கரவர்த்தி ரொம்ப வயசாகி போனதுனால படுத்த படுக்கையிலே, மரண படுக்கையிலே இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய கையை பிடிச்சி கண்களில் கண்ணீர் விட்டு ஓ மை ஸ்வீட் சன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போவதாக சொல்லப்படுகிறது. என்னுடைய இனிய மகனே அப்படின்னு சொல்லி அந்த அப்துல்லாவை வாழ்த்தி விட்டு அவர்கள் கண்ணை முடுகுதாக அந்த கதையை முடிக்கிறான். அப்போ தான் அவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு எல்லாருக்குமே புரிந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி வாழ்ந்த அந்த காட்சியெல்லாம் எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன்னா, அந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னது கதையை எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது கொஞ்சம் சின்ன ஒரு சப் ஸ்டோரின்னு வச்சுங்களேன் அதில். இதுக்கு காரணம் என்னென்னா, பணம் வந்துட்டதுனால, பதவி வந்துட்டதுனால, உலகையே ஆர்ந்ததுனால, பவர் இருந்ததுனால ஒரு மனுஷன் ஏன் திருப்தியாக இருக்க முடியல அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி சிந்திக்கும்போது தான் கர்ம வினை பயனே உருவாகி இருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ஆளுங்கள்கிட்ட நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அனுபவங்களின் கோர்வையை வைத்து தான் கர்மாங்கிறது ஒன்று இருக்கிறதே. கர்ம செயல் விளைவு தத்துவம்னா உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னு கேட்டால், 9 பிள்ளையை பெற்றிருக்கா, ஒரு புருஷனோட வாழ்ந்திருக்கா, உலகத்தையே ஆண்டிருக்கா, இவ வாழ்க்கையிலையுமே எப்போ பார்த்தாலும் கஷ்டம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு மகாராஜி இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டா அப்படின்னு சொன்னால் மந்திரிகிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ எல்லார்கிட்டையும் தான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வேறு ஒரு சப் ஸ்டோரியில் கூட அந்த மாதிரி வரும். என்னன்னு கேட்டால், ஒரு மகாராஜா என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலேயே இருந்து கொண்டு இருக்கும்போது மந்திரிகிட்ட சொல்கிறார். மந்திரிகிட்ட சொன்னோன்னா அவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு துறவி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர போய் பார்த்தா தெரியும்னு சொல்லி, அந்த துறவிட்ட போய் கேட்டோன்னே, அந்த மந்திரி போய் கேட்குறான், "மகாராஜா எப்போதாலும் கஷ்டத்துல இருக்காரு. எப்படி அவங்கள ரிலீவ் பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மகாராணி கதை மாரி தான்னு வச்சுக்கங்களேன். அந்த மகாராஜாட்ட போய் கேட்டோன்னே, அவரு என்ன சொல்றாரு, அந்த முனிவரு துறவி என்ன சொல்றாரு, "இங்க யாரு ரொம்ப சந்தோஷமா எப்பயும் இருக்கிறானோ உங்க நாட்ல, அவனுடைய சட்டைய கொண்டு போய் போட்டு, கொஞ்ச நாளைக்கு அவர போட சொல்லு. அவர் சந்தோஷமாயிடுவாரு." அப்படின்னு சொன்னாராம். உடனே இவன் என்ன பண்ணுறான், இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு, நான் தேடி அது மாதிரி ஒரு சட்டையை உங்களுக்கு கொண்டாந்து தரேன். நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாகிடுவீங்க. ஒரு ஒரு வேடிக்கையான கதைன்னு வச்சுங்களேன். இவன் ஊரெல்லாம் சுற்றுறான். ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு, சாப்பாடு கிடைச்ச நேரத்தில் சாப்பிட்றது, இல்லைனாலும் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன்கிட்ட போய் பார்த்து, இவன் தான்டா பெஸ்ட்டு, இருக்கிறதுலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறான் அப்படி சொல்லி அவன்கிட்ட போய் கேட்குறான். ஐயா நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னலாம் கேட்டான். அவன் எல்லா ஸ்டேஜ்லாம் எனக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, அப்படி சுற்றி சுற்றிட்டு இருக்க ஒரு நாடோடி தான் அப்படிங்கிறது மாதிரி அவன் சொல்கிறான். அப்படின்னா எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும் நீ அப்படின்னா என்னடா, நீ போட்டுக்கிட்டு இருக்க சட்டையை ஒரு நாளைக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆள் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஏன்னு சொன்னால் என்கிட்ட சட்டையே கிடையாதுங்கிறான் அவன். அப்போ அந்த சட்டை இருந்தானா வாங்கிட்டு வந்து போட்டு இவன் வந்து சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கையிலே நமக்கு பெரிய பிரிட்டிஷ் மகாராணி மாதிரி இருந்தாலும் கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையா, சட்டை கூட இல்லாதவன் கூட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2 குட்டி குட்டி கதையாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்னேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நாம் நல்லாக இதில் இருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். என்னன்னு கேட்டால், நாம் நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருந்தாலும், காசு சம்பாதிச்சிருந்தாலும், மனசில் இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு உள்ளக்கூடிய அழுத்தங்கள், இதெல்லாம் நம்மை விட்டு போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் புண்ணியத்தினால் உங்களுக்கு செல்வமாக வந்திருந்தாலும், உங்கள் மனவேதனை என்பது பாவத்தினால் பட வேண்டிய துயரம். அது தனியாகத்தான் இருக்குமே ஒழிய, ஒன்றில் ஒன்று கூட்டவோ, கழிக்கவோ முடியவே முடியாது. அப்படிங்கிற அந்த செயல் விளைவு தத்துவம், கர்ம தத்துவத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமான ஒன்று தான். ஆமாம், நல்லா சம்பாரித்து பெரிய ஆளாயிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி விழுந்து விழுந்து சம்பாரித்து வாழ்ந்தவங்கெல்லாம் கூட எப்பயுமே அப்பப்பவும் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளணும். அதனால் புண்ணிய உதயம் வந்துருச்சுன்னா பாவ உதயம்லாம் எங்கேயோ ஓடி போயிடும்லாம் கிடையாது. புண்ணிய உதயம் இருக்கும்போதும் பாவம் வந்து கொண்டு தான் இருக்கும். இரண்டையும் நாம் மாறி மாறி அனுபவித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையைத்தான் இந்த ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இதெல்லாமே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைதான். நம்ம மட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறோமே, பணம் இருந்தால் சரியாயிடும், ஒரு நல்ல உறவுகள் இருந்தால் நல்லா இருக்கலாம், நாம் இன்ன இடத்துக்கு போயிட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. இது இரண்டுமே எல்லோருக்குமே மாறி மாறி அவரவர்கள் அளவிற்கு தகுந்தாற்போல், ஈட்டிய வினைக்கு தகுந்தாற்போல், புண்ணிய பாவ பலனுக்கு தகுந்தாற்போல் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற உண்மையை ரெண்டுமே சமகாலத்தில் நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அது ஒரு வகையில் இருக்கும், இது ஒரு வகையில் இருக்கும். இதில் என்ன, எது புண்ணியம் அப்படின்னு நாம் அனுபவிக்கிறோமோ அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த பாவங்கிறது வந்திருந்தாலும் நாம் அதை சட்டை செய்யாமல் வாழலாம்ங்கிற உண்மையைத்தான் ஞானிகள் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு புண்ணியத்தை நம்ம அனுபவிச்சிடணும், அதுக்காக புண்ணியத்தை ஈற்றுவதாக நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்களா, அதெல்லாமே புண்ணியம்தான். இல்லை நான் சந்தோஷமாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் பாவம். அப்போ சூழ்நிலையில் உங்கள் மனநிலை தான் புண்ணிய பாவத்தையே நிர்ணயம் செய்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கர்ம தத்துவம் நமக்கு எடுத்து கூறுகிறது என்று சொல்லலாம். இதோட என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் அது மாதிரி சில இடத்துல உங்கள் வாழ்க்கையில் கூட அது நடந்திருக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி மன்னார்குடியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க காலத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், நீண்ட காலம் எனக்கு ரொம்ப சீனியர், அவர் ஒரு 8 வருஷம் சீனியர். அவர் எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் இருந்தவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பக்கத்து ஊருக்கு போகிற நேரம் அவர் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தார். ஒரு 6-7 வருஷம் பார்த்தாரு, இன்னும் சரியாக அமையலை. அப்புறமா கிடச்சி போச்சு, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கைகள்லாம் கொடுத்தாரு. அருகில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம், அவர் அதுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் திருமணம் வச்சுருந்தார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். முதல் நாள் என்னால் போக முடியல, மறுநாள் காலையில் வரேன்னு சொல்லியிருந்தேன். மற்ற மெம்பர்கள் மற்றவங்கள்லாம் சில பேர் அங்கே போயிருந்தாங்க.
முத நாள் நைட்டு மாப்பிள்ளை ஊர்வலம் நடந்து முடிஞ்சுது. இசை கச்சேரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நல்ல உணவருந்தி விட்டு எல்லாரும் படுக்க சென்று விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் திடீர்னு மண்டபத்துக்கு எதிர்லேயே ஒரு சின்ன லாட்ஜி, சாதாரண ஒரு செமி அர்பன் தான் அந்த ஏரியா. அதில் ஒரு லாட்ஜி போட்டிருந்துருக்காங்க. அந்த லாட்ஜில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தோங்க. இவங்க எப்பயும் போல அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கல்யாணம்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அந்த காலத்திலே திருட்டுத்தனமாகவும் நடக்கும். இப்போ ஓப்பனாகவே நடந்து கொண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நம்ம இந்த ஆளுங்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அசதியாக படுத்துருந்துருக்கானுவோ, திடீர்னு வந்து 11 மணிக்கு இந்த லாட்ஜ் கதவை வந்து தட்டியிருக்காங்க. என்னன்னு ஓடி போய் பார்த்தா, அது மாதிரி அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது, ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டோன்னா உடனே அவரை அவசர அவசரமாக வீட்டில் இருக்கிறவங்களாம், அதுவும் திருமணம் வேறு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுது புரண்டுட்டு இருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு புரியாமல் இருக்கிற நேரத்தில் இவங்க ஸ்டாஃபெல்லாம் ஓடி போய் அவரை ஒரு கார் அங்கே அந்த நேரத்தில் அது ஒரு சின்ன சாதாரண ஊர் தானே, டிரைவருக்கு தேடி அலைஞ்சு ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டாந்துட்டாங்க ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துட்டு அங்கே கொண்டே அவங்க இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டுக்கிட்டு சரி பண்ணுற நேரம் எனக்கு ஒரு ஆள் வந்தது. நான் ராத்திரி 2:30 மணி இருக்கும். ஏன்னா வந்து எழுப்புனாங்க. எழுப்பிட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு வந்துட்டு சரின்ட்டு நானும் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவர் இறந்து விட்டார். அவரை காப்பாற்ற முடியல. ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். அவரை வந்து எப்படி சரி பண்ணுறது அந்த ஃபேமிலி அப்படிங்கிறதே புரியாத புதிராக இருந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே நாங்கள் அங்கே போனால் எப்படி இருக்கும் நிலைமைங்கிறத நீங்களா உங்கள் அனுமானத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது தான். நாங்கள் எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு போகிறோம். அந்த கல்யாண வீடு அப்படியே இழவு வீடாக மாறி இருந்தது. எல்லாரும் ஒரே அழுது கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி 3:30 வரைக்கும் எல்லாரையும் சமாதானப்படுத்திய சத்தம் போட்டு அழுகுறல சாதாரண விசும்பலாக மாற்றுறதுக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. இன்னும் சம்மந்தம் பண்ண வந்தவங்களுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வகையில் கஷ்டம், இவங்களுக்கு இன்னொரு வகையில் கஷ்டம். எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் நாங்கள் 3வது மனுஷங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு நமக்கு வந்தால் தானே நமக்கு கஷ்டம் தெரியும். இன்னொருத்தருக்கு இருந்தால் கொஞ்சம் திடகாத்திரமாக தானே இருப்போம். இது வழக்கமாக உள்ளது தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, திருப்பி ஒரு தடவை செய்யறதுக்கு அப்பாவும் இல்லை, அது அம்மாவும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு முன்னாடியே அம்மாவும் கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அண்ணன் தம்பி இவங்க யாருமே வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு டக்குன்னு நம்ம எப்படியாவது காலையில் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா என்ன அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு எங்களுக்கெல்லாம். உடனே அங்கே புரோகிதம் பண்ண வந்தவர்கிட்ட போய் பேசணும். அவங்க மதத்தில் இது என்ன செய்யலாமா என்ன? செய்யலாம் சார், ரெண்டுமே வேறு தான், இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் மனதளவில் எல்லாரும் பாதிச்சிருக்காங்க, அதனால் யாரும் செய்ய மாட்டாங்க. இதனால் ஒன்றும் பெரிய பரிகாரம் அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் உண்மையே கிடையாது சார். இது வேறு நிகழ்வு, அது வேறு. அதுக்கு நாங்கள் ஓமத்தை வளர்த்து தேவர்களெல்லாம் வரவழைச்சு நாங்கள் பாட்டுக்கு செஞ்சுருவோம், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ இது பொண்ணு தான், அதனால் பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு திருமணம் எப்போ வந்து நேற்றுக்கு பண்ணிட்டோமோ அவங்களுக்கு அந்த திருஷ்டியெல்லாம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஓகே அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த லெவல் ஒவ்வொருத்தட்டையாக பேசணும். பெண் வீட்டாரை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு, மாப்பிள்ளை முதல்ல ஒத்துக்கிட்டாப்புல, மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கொண்டோன்னு ஒரு 5:15க்கு மேலே அந்த பிணத்தை எடுத்து கொண்டு போனோம். 6 மணிக்கு மேலே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி திருமணம் அந்த மண்டபத்திலேயே நடந்தது. அது புழக்கடை வழியாக பிணம் வெளியேறியது. அது ஃப்ரண்ட்டில் அந்த ஹாலில் கல்யாணம் நடந்தது. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்போ இது புண்ணியமும் பாவமும் கலந்த ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் இது போல் சம்பவங்கள் நடந்திருக்கும். இரண்டுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை பொறுத்தும் அது உக்கிரமாக தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் புண்ணியம் இல்லை என்று சொல்ல முடியாது, பாவமும் இல்லை என்று சொல்லுது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறது. அதுக்கு தான் இரண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய சமதா பாவ நிலைக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துரைக்கிறார் மகாவீரர். வேறு ஒன்றும் கிடையாது. புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் நீ சமமாக பாவிச்சின்னா அது வந்ததும் தெரியாது, அது போனதும் தெரியாது அப்படிங்கிறதான் அவர் எடுத்து கூறுகிறார். இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா அப்படின்னு கூட சில பேர் முயற்சி செய்வாங்க. இப்போ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் திருந்திட்டேன், அதுலேருந்து நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா? இப்போ இன்பத்திலேருந்து துன்பத்தை கழிக்க முடியுமா? துன்பத்திலேருந்து இன்பத்தை கழிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தோணத்தான் செய்யும். சில மதங்கள் கூட அதற்கான சில தெய்வங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நீங்கள் அங்கே போய் பரிகாரம் பண்ணால் நீ பண்ண தப்பெல்லாம் சரியாயிடும், நீ நரகத்துக்கு கூட போக மாட்ட அப்படிங்கிற சில வழிகாட்டுதல் கூட
இந்த கர்மாவில் இருக்கிறது மாதிரி காட்டிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே அவங்க பேஸ் லெவலில் இருக்கிறத படிச்சீங்கன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்பி நீங்கள் யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைய நிகழ்வு. புத்த துறவி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்குறான், எல்லாரும் உங்களை வந்து எல்லா விஷயமும் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே நல்லது கெட்டதை எல்லாமே சொல்லி எங்களுக்கு நல்ல வழி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சீன் முடிஞ்சு போச்சு. ஓகே. அவர்கிட்ட வந்து கேட்குறான் அவன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல விஷயம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் அப்பா இந்த ஊர்லேயே அழிச்சாட்டியம் பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பல அட்டூழியம் பண்ணியிருக்காரு. தப்பான வழியில் சம்பாரித்து சொத்தெல்லாம் நிறைய தேடி வச்சிருக்காரு. அவர் செத்து போயிட்டாரு. இருந்தாலும் எனக்கு அப்பா தானே அவரு. அவருக்கு ஏதாவது சடங்கு பண்ணி, தானம் பண்ணி, அன்னதானம் பண்ணி, ஏதோ ஒரு யாகம் பண்ணி அது மாதிரிலாம் செஞ்சால் அவர் சொர்க்கத்துக்கு போவாரா? அப்படின்னு கேட்குறான் வந்து அந்த புத்த துறவிகிட்ட. அவர் அப்படியா? அதுமாரி நீ செய்யணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு அவர் சாதாரணமாக கேட்டுட்ருக்காரு அதை வந்து. ஆமாங்க, இந்த ஊர்லேயே அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணவர் நீங்கள் பெரிய சாமியார்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் மேலேயும். ஏதோ ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு டெ ஏஞ்சல்கிட்டயோ டெவில்கிட்டயோ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? அதை கொஞ்சம் பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமா? அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏன்னா அவனும் வசதியானவன் ஆயிட்டா, அப்பா மேலே இருந்த பாசத்தில் கேட்குறான். எல்லாம் இவ்வளோ சொத்து இவனுக்கு தானே கொடுத்துருக்காரு. அதனால் உடனே அவன் என்ன செய்கிறான், அவர் சரி நான் சொல்கிறதெல்லாம் நீ நாளைக்கு வாங்கிட்டு வா, முடியுமா முடியாதான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு 2 பானை வாங்கிக்க, அதில் வெண்ணெய் போடுறாப்புல 2 தனித்தனி பார்சல் வாங்கிக்க, 2 கல் 2 கல்லையும் வாங்கிட்டு வந்துடு, ஒரு கம்பு எடுத்துட்டு வா, நல்ல நீட்டமாக இருக்கிறாப்புல ஒரு கம்பு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வா, ஒரு சடங்கு செய்வோம் நம்ம, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா சரி, இதெல்லாம் யாகத்துக்கான பொருளாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதை பற்றி இல்லை, நீ வாங்கிட்டு வா, நம்ம செஞ்சு பார்ப்போமே அந்த யாகத்தை தான் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு 2 பானை அந்த வெண்ணெய் 2 தனித்தனியாக வாங்கிக்கிட்டு கல்லையும் எடுத்துக்கிட்டு நேராக வரான். நதிக்கரை ஓரமாக நிற்கிறாங்க 2 பேரும். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன். அந்த பானைக்குள்ளே அந்த வெண்ணெயை போடு அப்படிங்கிறார். அவன் போடுறான். அதுக்குள்ளே அந்த கல்லையும் போடுங்கிறான். அதையும் போடுறான். இந்த 2 பானையும் அது தூக்கி அந்த தண்ணியில் தூக்கி போடுப்பா அப்படிங்கிறார். தூக்கி போட்டோன்னே அந்த 2யும் தூக்கி தண்ணியில் போட்டான். அந்த குச்சியால் அந்த பானையை ஒன்று ஒன்றா அடிங்கிறார். ஓங்கி அடிக்கிறான். அந்த கல் உள்ளார போயிடுச்சுல, அதில் உடைச்சோன்னே அந்த கல் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. வெண்ணெய் மேலே மிதந்தது. வெண்ணெய் எப்பயுமே தண்ணிக்கு மேலே மிதக்கும். அதோட அடர்த்தி குறைச்ச. இந்த கல் உள்ளே போயிடுச்சு. இப்போ துறவி சொன்னார், நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லு, வெண்ணெய் உள்ளே போ, கல்லே மேலே வா அப்படிங்கிறது மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மந்திரம் அந்த மாதிரின்னு சொல்கிறார். இது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கல் மேலே வரும், இந்த வெண்ணெய் கீழே போயிடும். அதை நீ செஞ்சிட்டின்னா கண்டிப்பாக அவர் சொர்க்கத்திலுக்கு போயிடுவார் அப்படிங்கிறார். அவன் சிரிக்கிறான் உடனே. என்ன சாமி இப்படிலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குங்களா அப்படின்னு கேட்குறான். எப்படிங்க வெண்ணெய் உள்ளே போகும், என்ன மந்திரம் சொன்னாலும் போகாதுங்க, அதுமாரி கல்லும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வெண்ணெய் உள்ளே போகாது, கல் மேலே வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அயோக்கியத்தனம் பண்ண உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போவார்னு எப்படிரா தெரியும்னு கேட்டாராம் அவர். அந்த மாதிரி வாழ்க்கையிலே பல பாவங்களையும் துரோகங்களையும் பண்ணிவிட்டு எந்த சாமிக்காவது பரிகாரம் பண்ணி தப்பிச்சிடலான்னு பல பேரும் பார்க்குறாங்க. அந்த வினை கொள்கைப்படி அப்படி முடியாதுன்னு தெரிந்து கொள்ளத்தான் இந்த கதையின் வழியாக நாம் கர்மம்னா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, இதில் அறம்ங்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும். அப்போ புண்ணியமும் பாவமும் மாறி மாறி வரப்போவதில்லை. அது இரண்டுமே சமகாலத்தில் நம்மிடம் ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும். அப்போ கர்மா அப்படிங்கிறது, கர்ம உடல்ங்கிறது, புண்ணியமும் பாவமும் நம்ம கூடவே இருக்குது. அது அப்பப்போ உதயம் ஆகி கொண்டு தான் இருக்கும். எது வருது எது போகுதுங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு வைக்கிறதுக்குள்ளேயே அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். இது பாட்டுக்கு இது இருக்கும், அது பாட்டுக்கு அது விழித்தெறிந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அறிவார்ந்த சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தாலே செயலுக்கான விளைவு என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டால் புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம் அப்படிங்கிற செயல்பாட்டில் நாளையிலிருந்து நாம் இறங்குவோம் என்று உங்களிடம் எதிர்பார்ப்புடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.